வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். உலகளாவிய விநியோகச் சங்கிலி பாதிப்புகளுக்கு மத்தியிலும் மருத்துவ பொருட்களின் விலை உயராது, பிரதமர் அன்வார் உறுதி. உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் மலேசியாவிற்கான மருத்துவப் பொருட்கள் விநியோகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக பொது சுகாதாரத்தை பாதுகாப்பது தொடர்பாக மருந்து மற்றும் மருத்துவப் பொருட்களின் இருப்பு, விநியோகம் மற்றும் விலை உயர்வு தொடர்பான சவால்களை சுகாதார அமைச்சு நெருக்கமாக கண்காணிக்கும் என்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அன்வார் உறுதியளித்துள்ளார். அதேவேளையில் சிறு விவசாயிகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை இலக்காக கொண்டு அரசாங்கம் அளித்து வரும் உதவிகள் அனைத்தும் தொடர்ந்து வழங்கப்படுவதை அமைச்சு கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் சவால்கள் பல வந்தாலும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து கடினமாக உழைத்து கருணையுடன் செயல்பட்டு மக்களின் நலனையே நாட்டின் முன்னுரிமையாக கருதும் என அன்வார் இன்று திங்கட்கிழமை தமது சமூக ஊடக பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழ்நிலைகள் இருந்த போதிலும் பூடி அக்ரி கம்யூனிட்டி திட்டமானது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலானில் பக்கத்தான் ஹராப்பான் தலைமையிலான மாநில அரசாங்கத்திற்கு பரிசான் நேஷனல் தமது ஆதரவை திரும்ப பெற்றுள்ள நிலையில் புதிய ஆட்சிக்கான மக்களின் தீர்ப்பை பெற மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என்று ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் புதிய மாநில ஆட்சியை தீர்மானிக்கும் வாய்ப்பினை வாக்காளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் வலியுறுத்தியுள்ளார். பரிசான் நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மந்திரி பிசார் டத்துஸ்ரீ அமினுடின் ஹருண் தலைமையிலான மாநில அரசுக்கு வழங்கிய ஆதரவை திரும்ப பெற்றதை அடுத்து ஆந்தனி லோக்கின் இந்த பரிந்துரையானது எழுந்துள்ளது. இதன் காரணமாக தற்போது நெகிரி செம்பிலானில் ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளது. இதனிடையே கடந்த மே 17ஆம் தேதி ஜொஹூரில் நடைபெற்ற பக்கத்தான் ஹராப்பான் மாநாட்டிலும் ஜொஹூர் சட்டமன்றம் மற்றும் நெகிரி செம்பிலான் சட்டமன்றம் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் கலைக்க வேண்டும் என்ற முன்மொழிவை தாம் முன்வைத்ததாகவும் ஆந்தனி லோக் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நெகிரி செம்பிலான் ஆட்சியாளரின் ஒப்புதல் கிடைத்தால் புதிய மாநில தேர்தலை எதிர்கொள்ள பக்கத்தான் கூட்டணி தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈப்போ ரயில் நிலையத்தை மையமாக கொண்டு KL சென்ட்ரல் முன்மாதிரியில் ஈப்போ சென்ட்ரல் நகர மேம்பாட்டு திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தால் அங்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க பேரா சங்கீத சபா தமிழ் பள்ளி, 3 இந்து ஆலயங்கள் மற்றும் சீக்கிய வழிபாட்டு தலம் ஆகியவை அகற்றப்பட மாட்டாது என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் உறுதியளித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஈப்போ கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய தேவஸ்தான மண்டபத்தில் பேரா மாநில இந்து சங்கத்தின் 49வது மாநாட்டிற்கு தலைமை ஏற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டத்து சிவனேசன், பேரா மாநில வளர்ச்சி முக்கியம் என்றாலும் தமிழ் பள்ளிகள் மற்றும் ஆலயங்களின் நலனை பாதுகாப்பது மாநில அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு என்றார். மேலும் சங்கீத சபா தமிழ் பள்ளி விளையாட்டு திடல் மாநகர மன்ற பராமரிப்பில் நவீன விளையாட்டு மையமாக மேம்படுத்தப்படும் என்றும் இது பள்ளின ஒற்றுமையையும் சுற்றுலாவையும் பிரதிபலிக்கும் மையமாக திகழும் என்றும் கூறினார். மலேசிய ரயில்வே துறையுடன் இந்திய சமூகத்திற்கு இருக்கும் நீண்டகால வரலாற்று தொடர்பையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஈப்போ சென்ட்ரல் என்று ஒரு புதிய நகரமே உருவாக போகுது. இது புந்தோங்க்கு மிக மிக அருகில், நம்ம இந்தியருக்கு வாழும் புந்தோங்க்கு மிக மிக அருகில் இருக்குது. சொல்லப்போனால் அதே புந்தோங் தொகுதியிலேயே இது இருக்குது, இந்த பி சென்ட்ரல். அதில் ரயில்வே நிலத்தில் நம்ம ஆலயங்கள், சீக்கிய ஆலயங்கள், ஒரு தமிழ் பள்ளி அமர்ந்திருக்கு. அப்போ அந்த மேம்பாட்டாளர்கிட்ட பேசி அந்த மேம்பாட்டாளர் அந்த 3 இந்து ஆலயங்களுக்கு அங்கேருந்து அகற்றப்படாது, அதற்கு நிலம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே வேளையில் சங்கீதா தமிழ் பள்ளிக்கும் உறுதிப்படுத்தியாச்சு. சங்கீதா தமிழ் பள்ளி பக்கத்தில் ஒரு பெரிய திடல் இருக்குது. அந்த திடல் சங்கீதா தமிழ் பள்ளியும் கேட்டாங்க. ஆனால் அதை அவங்களுக்கு வழங்க முடியாது. ஏன்னா அதை பராமரிப்பது பெரிய செலவு வரும். அந்த தமிழ் பள்ளி அதை பராமரிக்க முடியாது. அந்த திடலை நம்ம MBI கிட்ட ஒப்படைச்சி MBI பராமரிப்பாங்க. ஆனால் சங்கீதா தமிழ் பள்ளிக்கு அனைத்து உரிமையும் இருக்குது அந்த திடலை
பயன்படுத்துவதற்கு. இந்நிகழ்வில் சமய சேவையாற்றிய உறுப்பினர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டதோடு மலேசிய இந்து சங்க துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன், உதவித் தலைவர் டத்தோ மோகன் ஷான் உள்ளிட்ட திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே மலேசிய இந்து சங்கத்தின் பேரா மாநில பேரவைத் தலைவர் பொன் சந்திரன் பேசுகையில், மாநில இந்து சங்கத்திற்கு 49,000 ரிங்கிட்டை மானியமாக வழங்கிய டத்தோ சிவனேசனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இன்று சிறப்பு வருகையாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் YB டத்தோ சிவனேசன் அங்கு வருகை புரிந்திருந்தார். அவர் சிறப்புரை ஆற்றி மாநில பேரவைக்கு 49,000 வெள்ளி நிதி வழங்கியிருக்கிறார். இந்த வேளையில் மாநில இந்து சங்க சார்பில் அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு கூட்டத்தில் பேரா மாநிலத்தில் உள்ள இந்து சங்க பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து சிறப்பித்தனர். காசா மனிதநேய உதவிகளுக்காக குளோபல் சுமுட் ஃப்ளோட்டிலா GSF 2.0 இயக்கத்தில் பங்கேற்ற மலேசிய செயற்பாட்டாளர்கள் மீது இஸ்ரேலிய படையினர் நடத்தியுள்ள தாக்குதல்களை மலேசிய அரசாங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேலிய சயோனிச ஆட்சியாளர்களை எதிர்த்து அனைத்துலக நீதிமன்றமான ICAவில் வழக்கு தொடர மலேசிய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தற்போது அவ்வழக்கிற்கு தேவையான தகவல்களையும் ஆதாரங்களையும் வழக்கறிஞர்கள் சேகரித்து வரும் நிலையில் அப்பணிகள் நிறைவடைந்ததும் மலேசிய அரசாங்கம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வழக்கு தொடுக்கப்படும் என ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். நேற்று இரவு கோலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் நாடு திரும்பிய 28 மலேசிய செயற்பாட்டாளர்களையும் வரவேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அமீருடின் ஷாரி செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை கடத்தப்பட்ட மலேசிய செயற்பாட்டாளர்கள் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டதை கண்டு இனியும் அமைதியாக இருக்கப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபார் ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் ஆலய தேவஸ்தானத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு ஆலய மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புற தணிக்கையாளர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆனந்தன் செல்லையா அண்ட் அசோசியேட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ஆனந்தன் செல்லையா முன்னிலையில் தேவஸ்தானத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தேவஸ்தானத்தின் கணக்கு வழக்குகள் மிக துல்லியமாக இருந்தது. சிறந்த நிர்வாக குழுவினரால் தேவஸ்தான நிகழ்வுகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. பக்தர்களின் ஆதரவும் இதற்கு முக்கிய காரணம் என தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்தது. இந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தில் மலேசிய இந்து சங்கத்தின் நெகிரி சிம்பிலான் பேரவையின் தலைவர் சங்கபூஷணம் சிவஸ்ரீ டாக்டர் ஆனந்த் கோபி சிவச்சாரியார் மற்றும் மாநில செயலாளர் விவேக ரத்னா உமா சுதன் பெருமாள் ஆகியோர் பார்வையாளர்களாக கலந்து கொண்டனர். கொலத்திரங்கானு கடற்கரையில் இருந்து சுமார் 150 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செப்பாட் மிதவை சேமிப்பு மற்றும் இறக்குதல் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிர் இழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் காரணத்தை கண்டறிய குற்ற புலனாய்வு துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கொலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்லி மொஹமட் நோர் தெரிவித்துள்ளார். இவ்வழக்கானது தற்போது திடீர் மரணம் என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவம் ஏற்பட்டதற்கான உண்மையான காரணத்தை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றச் செயல் தொடர்பான ஆதாரங்கள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் வழக்கானது மறு வகைப்படுத்தப்பட்டு குற்ற புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அஸ்லி மொஹமட் நோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். வாகன உரிமை மாற்றத்திற்கான இணைய வழி சேவைகளை மீண்டும் தொடங்கவும் இவ்வார பிற்பகுதியில் மட்டுமே அச்சேவையை தற்காலிகமாக நிறுத்தவும் சாலை போக்குவரத்து துறையான JPJ ஒப்புக்கொண்டுள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோ இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் JPJ தலைமை இயக்குநர் எடி ஃபட்லி ராம்லியுடன் இந்த விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இணைய அமைப்பில் ஏற்பட்ட தவறான பயன்பாடுகளால் ஏற்பட்ட பல சிக்கல்கள் காரணமாக அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக எடி ஃபட்லி தம்மிடம் தெரிவித்ததாகவும் ஆந்தனி லோ குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அமைப்பு மேம்பாட்டு பணிகள் பொதுமக்களின் தினசரி செயல்பாடுகளை பாதிக்கக்கூடாது என்றும் JPJ அலுவலகங்களில் அதிக நெரிசலை ஏற்படுத்தக்கூடாது என்றும் ஆந்தனி லோக் அறிவுறுத்தியுள்ளார். இதனை அடுத்து வாகன உரிமை மாற்ற இணைய சேவைகளை உடனடியாக மீண்டும் செயல்படுத்துவதற்கு JPJ ஒப்புக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2020 ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் RT6 கேங் எனப்படும் குண்டல் கும்பலில் உறுப்பினர்களாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 11 ஆடவர்கள் இன்று கோலலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். 22 முதல் 48 வயதிற்கு உட்பட்ட அவர்கள் அனைவரும் நீதிபதி இஸ்ராலிசாம் சனூசி முன்னிலையில் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் தனித்தனியாக வாசிக்கப்பட்ட போது அதனை புரிந்து கொண்டதாக தலையசைத்தனர். எனினும் இந்த வழக்கானது உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் அவர்களிடம்
வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. அவர்கள் அனைவரும் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 14 முதல் இவ்வாண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி வரை செந்தூல் பகுதியில் செயல்பட்டு வந்த அக்கும்பலில் உறுப்பினர்களாக இருந்ததாக குற்றவியல் சட்டம் பிரிவு 130(v)(1) கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இக்குற்றமானது நிரூபிக்கப்பட்டால் 5 முதல் 20 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.